Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே வந்து நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அவர் வந்த உடனேயே அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், அந்த முதலாவது காரியம், அதை அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து விட்டார். என்ன? கர்த்தர் தான் என்னுடைய சோர்ஸ் என்கிறது முதல்ல வந்துருச்சு. எப்படி? அவர்கள் தன்னுடைய காலி வலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, காலி போட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, காலி படவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொருவருடைய முகத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. பேதுரு முகத்துல தோல்வி, கண்ணீர் தான் எழுதி வைத்திருக்கிறது. யாக்கோபு முகத்திலையும் தோல்வி தான் எழுதி வைத்திருக்கிறது. யோவானுடைய முகத்திலையும் தோல்விதான் காணப்படுகிறது. எல்லாரும் இந்த தோல்வி முகத்தையே பார்த்து கொண்டு இந்த காலி வலையும் காலி போட்டையும் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று இயேசு வந்து என்ன சொல்றாரு? இந்த போட்டை எங்கிட்ட கொடுன்றாரு. எங்கிட்ட கொடுன்னு அவர் எழுந்து நின்று போதிக்கிறார். அந்த போதனையை இவர்கள் கேட்கிறார்கள். கண்கள் எல்லாம் இப்போ காலி வலையிலிருந்தும் காலி படவிலிருந்தும் ஏமாற்றமடைந்த முகங்களிலிருந்து திரும்பி இந்த அற்புத தேவ மைந்தனாகிய இயேசுவின் பேர்ல வைக்கப்படுகிறது. அதுதான் முதலாவது காரியம். வந்த உடனே அவருடைய கண்களை தங்கள் மீது இருந்து, தோல்வியின் மீது இருந்து, காலி படவின் மீது இருந்து, காலி வலையின் மீது இருந்து திருப்பி தன் மீது வைக்க பண்ணுகிறார், தன்னுடைய வார்த்தையின் மீது வைக்க பண்ணுகிறார். அப்புறம் தான் வலையை போடுலாம் சொல்லுகிறார். இரண்டாவது காரியம் அது சொல்லுகிறார், ஆழத்திலே கொண்டு போய் போடு. அதாவது வாழ்க்கையிலே என்ன கேட்டால் ஒரு விதமான ஆழமான சில அறிவு நமக்கு உண்டாக வேண்டியதா இருக்கிறது. ஆழத்திலே கொண்டு போய் போடுன்னு சொன்னாரு. உண்மையாவே சொல்ல போனால் வாழ்க்கையிலே சில ஆழமான அறிவு நமக்கு உண்டாக வேண்டியதா இருக்கிறது. அது என்ன? வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் ஆழமான அறிவை உடையவனாய் எப்பொழுது மாறுகிறான் என்று சொன்னால், கர்த்தர் தான் எனக்கு ஆதாரம் என்று புரிந்து கொள்ளும் போது அவனுக்குள்ள டெப்த் வந்துருது பாருங்க. அநேகர் இந்த டெப்த் இல்லாமே வாழுகிறார்கள். வாழ்க்கையே ஒரு மேற்பூச்சாய் வாழுகிறார்கள். அப்படியே போறதும் வர்றதும், ஏதோ கோயிலுக்கு போனேன், வந்தேன், வேதத்தை வாசித்தேன், ஜெபம் பண்ணேன், இதை பண்ண அதை பண்ணேன், ஏதோ காணிக்கை கொடுத்தேன், அங்க போனேன், இங்க போனேன், ஜெபம் பண்ணேன், உபவாசம் இருந்தேன், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆழமான வாழ்க்கை, ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கை என்னன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு அனுபவம், தனிப்பட்ட அனுபவம். கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் தான் என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறவர், அவர் எனக்கு போதுமானவர், போதுமானக்கு அதிகமானவர், என்னுடைய கண்களை எல்லாம் அவர் மீது வைக்க போகிறேன் என்று இதை ஒரு மனுஷன் புரிந்து கொண்டால், கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம் புரிந்து கொண்டால், அவன் ஆழமான அனுபவத்துக்குள் வந்து விட்டான்னு அர்த்தம். ஓரல் ராபர்ட்ஸ் பெந்தகோஸ்து விசுவாசியா இருந்தார் பாருங்க, பிரசங்கியாரா இருந்தார். பெந்தகோஸ்து சபையில பிரசங்கியாரா இருந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், அவ்வளவு தரித்திரத்தில் இருந்தேன் நானே என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் என்னுடைய ஆதாரம்னு நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது. மக்களையே பார்த்து கொண்டிருந்தேன், மக்களையே திட்டி கொண்டிருந்தேன், மக்கள் மேல எனக்கு கோபம். இவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்க நல்லா பண்றாங்க, இவங்களுக்கு நல்லா காசு இருக்குது, ஆனா யாரும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒண்ணுமே தரமாட்டேங்கிறாங்க, யாரும் தராம எப்படி ஊழியம் செய்யுதுன்னு ஒரே கோபம் மக்கள் மேல. அவர் சொல்றாரு, ஏன்னா கண்ணெல்லாம் மக்கள் மேல இருக்குது. கடைசியில் $55 கஷ்டப்பட்டு கேட்டு வாங்குறாரு சம்பளத்தை. வாங்கினா கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீ இதை வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இதை தான் பார்த்துக்கிட்டு இருப்ப, உன்னுடைய குறைவு, மக்கள் மேல கோபம், இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அதனால இதை போட்டுருன்னாராம். அன்னைக்கு காணிக்கல அத்தனையும் $55 போட்டுட்டு காலி பாக்கெட்டோட வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்து அன்றைக்கு படுத்தா வீட்டுல அவ்வளவு பெரிய ஒரு இறுக்கம், ஒரு பெரிய ஒரு போராட்டம், மனைவி கூட சண்டை. ராத்திரி படுத்து கிடக்கிறார். 4 மணிக்கு காலையில ஒரு ஆள் எழுப்பி $400 கொண்டாந்து கையில கொடுக்குறாரு. ஐயா, எனக்கு தூக்கம் வரல, ஆண்டவர் இதை கொண்டு உங்க கையில கொடுத்துட்டு வர சொன்னாருன்னு. ஒரு $100 தாளை கூட கையில வைத்து பார்த்ததே கிடையாது அந்த மனுஷர். எவ்வளவு பெரிய தரித்திரத்துல இருந்திருப்பாருன்னு பாருங்க. ஒரு பிரசங்கியார் அவ்வளவு பெரிய தரித்திரத்தில் இருந்தார். அவர் சொல்றாரு, என்னைக்கு நான் கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம், அந்த $55 போட்ட பிறகு இவர்கிட்ட நான் கஷ்டப்பட்டு கேட்டு கெஞ்சி சம்பளமா பெற்ற அந்த $55 போட்டுட்டு வெறுங்கையோடு வந்த பிறகுதான் என் கண்ணே ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சது. அன்னைக்குதான் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முன்ன ஆரம்பிச்சது. ஆண்டவரை, இனிமே நான் இன்னைக்கு நாளைக்கு சாப்பிடணும்னா நீர் தான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி கண்கள் அவரை நோக்கி பார்க்க ஆரம்பித்ததுன்னு சொல்றாரு. ஆகவே ஆழம் எப்ப வருது வாழ்க்கையில, ஒரு டெப்த் எப்ப வருது, ஆழமான ஒரு ஆவிக்குரிய ஜீவித்துக்குள்ள எப்ப செல்லுகிறோம்? நான் சொல்றேன், நல்ல கவனிங்கள். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா நானு இந்த சட்டையை கழட்டிட்டு அந்த சட்டையை மாட்டிக்கிட்டேன். ஒருத்தர் சொல்றாரு, நான் முன்ன
இந்த பெரிய மோதிரம் போட்டிருப்பேங்க, இப்ப அடியேன் அதெல்லாம் கழட்டி போட்டேன். அதெல்லாம் ஆவிக்குரிய ஆழம். ஆவிக்குரிய ஆழம்னு சொன்னா மனுஷன் பேர்ல நம்பிக்கை வைக்கிற அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாறி ஆண்டவரை புரிந்து கொண்டு அவர் நல்லவர் என்பதை புரிந்து கொண்டு அவர் மேல நம்பிக்கையை கண்களை வைக்கிற வாழ்க்கையா மாற வேண்டும். அதுதான் ஆழம். அந்த ஆழம் வந்துருச்சு பாருங்க இவர்களுக்கு. இப்ப கண்களை ஆண்டவர் பேர்ல வைத்து விட்டார்கள். ஆண்டவர்கள் காண்பிக்கிறார். ஒரு ஆழமான அனுபவத்துக்குள்ள அவர்களை கொண்டு போகிறார். வெறும் தண்ணியில ஆழத்துல வலைய போடுறது மட்டும் இல்ல, இவர்களே ஒரு ஆழமான ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ளும் அனுபவத்துக்குள்ள கொண்டு போகிறார். இவர்களுக்குள்ள ஒரு ஆழமான அனுபவம் உண்டாகும் போதுதான் அங்க ஆழத்துல தண்ணீரை போடும் போது அங்கே மீன்கள் கிடைக்கிறது. அவர் சொல்றாரு, உனக்கு நான் காண்பிக்கிறேன், வாழ்க்கையில ஆழமான ஒரு அனுபவம் உண்டு. அதுதான் முதலாவது, கர்த்தர் என்ற ஆதாரம் என்று நீ என்னை நோக்கி பார்க்க வேண்டும். பிறகு நீ கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். உனக்கு உள்ளது எல்லாவற்றிலிருந்தும் நீ கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். உன்னுடைய பணம், தாளந்து, நேரம், பிரயாசம், அன்பு, பொறுமை, உன்னுடைய உறுதி, உன்னுடைய விசுவாசம் எல்லாத்தையும் விதையை போல கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். போன வாரத்துல பார்த்தோம், விசுவாசத்தை கூட எப்படி விதையை போல கொடுக்கலாம் என்று. அவன் வருகிறான், சொல்றான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடுன்றாரு. அவன் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் விசுவாசம் போதாது, ஆனா இருக்கிற விசுவாசத்தோடு நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன உடனே அவன் அந்த விசுவாசத்தை ஆண்டவற்றை கொடுக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு அதை பெருக்கி தருகிறார். பல மடங்காக பெருக்கி தந்த உடனே அவனுடைய மகனுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. சுகத்தை பெற்றுக்கொண்டு செல்கிறான். விசுவாசத்தை, இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை அபியாசப்படுத்துகிறான். இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவரத்தில் கொடுக்கிறான். ஆண்டவரத்தில் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்றார், ஓகே, நீ உனக்கு இருக்கிற விசுவாசத்தை கொடு, உனக்கு மிச்சம் மீதி வேண்டியதை நான் போட்டு உனக்கு மல்டிப்ளை பண்ணி தரேன், உனக்கு இன்க்ரீஸ் பண்ணி தரேன்னு சொல்லி அப்படிதான் ஆரம்பமாகிறது. எல்லாமே விதைப்பு அறுப்பிலே தான் அடங்கி இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆழம். ஒரு விவசாயி பூமிக்கு எப்படி கொடுக்கிறானோ அப்படி கொடுக்கும்போது வாழ்க்கையில ஆழமான அனுபவத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். கொடுத்தால்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற என்னைக்கு ஒரு மனுஷன் புரிந்து கொண்டானோ, ஆவிக்குரிய விசுவாசி புரிந்து கொள்றானோ, அன்னைக்கு அவன் ஆழமான அனுபவத்துக்குள் பிரவேசித்து விட்டான் என்ற அர்த்தம். அன்னைக்கு அவர்கள் ஆழமான அனுபவம். என்ன அனுபவம்? எனக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு மீன் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஆனாலும் என் போட்டை இவருக்கு தரேன், இவர் அதுல பிரசங்கம் பண்ணட்டும் என்று கொடுக்கிறார்கள். ஒரு காரியத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அங்கு அனுபவிக்கிறார்கள்.